ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப்லேயே ஒரு பெஸ்ட் மேட்ச். இன்றைக்கி இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்ரீலங்கா vs ஜிம்பாவே மேட்ச் தான். ஜிம்பாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் 100% வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட்டு இப்போ குரூப் மேட்சஸில். அதாவது ஜிம்பாவே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் பொடியும் இல்லை, என் பேர் ராக்கி, மண்டேல ஏறிச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அடித்த அடி ஒன்றும் ஸ்ரீலங்காவுக்கு இடி மாதிரி ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க, 178 ரன் அடித்தாங்க. 178 ரன்னு அவங்க பெரிய கிரவுண்டுக்கு இது போதுன்னு தான் நினச்சாங்க. அங்கே தான் பெரிய தப்பு. ஏன்னா நிசாங்கா வந்து ஒரு நல்ல பேட்டிங் தான் ஆடினார், ஒரு 66 ரன் அடித்தார். அதுக்கடுத்து வந்த பவன் ஒரு 44, கொஞ்சம் ஆளாளுக்கு 10-5ன்னு தேத்தி ஒரு 178 அடிச்சிட்டாங்க எப்படியோ. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாவேக்கு முஸ்ராபானி, அதாவது ஜிம்பாவேக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முஸ்ராபானி, ஈவன்ஸு எல்லாருமே 2 விக்கெட்டு, கிரீமர் 2 விக்கெட்டு, அப்படியே தலைக்கு ஆள் ஒரு விக்கெட்டு அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஒரு 7 விக்கெட்டை எடுத்து 178 ரன்னுக்கு ஸ்ரீலங்காவும் முடிச்சிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 178 ரன்னு தான் ஸ்ரீலங்காவை அடிக்க வச்சாங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியா கூட 176 ரன் அடித்தாங்க. சரியா? அப்போ இந்த 179 ரன் அடிக்க முடியாதா அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கேயே தான் இருக்காங்க, ஸ்ரீலங்காலேயே தான் விளாட்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களால முடியாதா? அதைத்தான் சிம்பிளாக பண்ணிட்டாங்க. ஒரே விஷயந்தான், ஓப்பனிங்கில் ஆடின பேட்டிங் வெறு தர மாசு. ஜிம்பாவே வந்து ஒரு 179 எடுத்தால் வின்னுன்னு கனெக்ட் பண்ணி சேசிங் வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெனட்டும் மருமானியும் சரியான பேட்டிங்கு. விக்கெட்டே கொடுக்கல, 6 ஓவருக்கு விக்கெட்டே எடுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி பேட்டிங். 55 ரன்னு, இதில் ஒரு கேட்ச் கொடுத்தாங்க, ரன் அவுட் கொடுத்தாங்க. அது வேற, நீங்கள் தான் ஃபீல்டிங்கே பண்ண மாட்டீங்களாடா சரியா, அப்புறம் என்னடா உங்கள் கணக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அதாவது ஸ்ரீலங்கா தான் ஹோம் கண்ட்ரி, அவங்க தான் நடத்துகிறாங்க டோர்னமெண்ட்டு. கோஸ்ட் கண்ட்ரியே அவங்க தான். அவங்கள எப்படி அவங்க ஊரில் வச்சு ஜிம்பாவே அடிக்குது, அதுதான் இந்த சம்பவமே. 55 ரன்னு பவர் பிளேயில் 6 ஓவர் முடிஞ்சு. மறுமணி அடித்த அடி எல்லாம் வேறு லெவலு. பெனட்டு ஒன்றுமே இல்லைங்க, இந்த டோர்னமெண்ட்டில் அவுட்டே ஆக்கலைங்க. அவரை அவுட் ஆக்க யாருங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு. விக்கெட்டே எடுக்க முடியல பெனட்டை. ஒரு பக்கம் ஒரு ட்ராக் அவர் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு பெனட்டு. அதுக்கப்புறம் மறுமணி நல்ல அடி. பெனட் எப்படியோ ஒரு 50 போட்டார். ஸ்ரீகந்தர் ராசா வந்தார், மறுமணி அவுட் ஆனார். அவுட் ஆகிட்டு ரியான் பேர்ல்னு ஒருத்தர் வந்தாருங்க. ஒன்றும் இல்லை, லெக் சைடில் ஒரு 6 ஒரு 4 அடிச்சு